Welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல economy topics in news last week பார்க்கலாம். As usual, first list of topics பார்க்கலாம். ஏன் அந்த டாபிக் நியூஸ்ல இருந்துதான் சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டாபிக்ல போய் டீடைல்டா பேசலாம். First FDI and FPI. RBI வந்து ஒரு operational framework வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க for reclassification of FPI to FDI ன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம டீடைல்டா FPIனா என்ன, FDIனா என்ன, அது நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் டொமஸ்டிக்கலி சிஸ்டமிக் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். இவங்க வந்து டொமஸ்டிக்கலி சிஸ்டமிக் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் வந்து திருப்பி இந்த ICICI, HDFC, இந்த மாதிரி SBI இவங்க வந்து திருப்பி டொமஸ்டிக்கலி சிஸ்டமிக் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸாக இவங்கள்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருந்தது. ஸோ லெட் அஸ் நோ வாட் இஸ் டொமஸ்டிக்கலி சிஸ்டமிக் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். அதுக்கப்புறம் நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி இவங்க வந்து ஆடிட்டிங் கைட்லைன்ஸ், அந்த ஆடிட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இருக்கிற அந்த கைட்லைன்ஸ் ரூல்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்காக பேசியிருப்பாங்க. ஸோ தட் வில் பி நோயிங் அபவுட் நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி நவ். ஓகே, அதுக்கப்புறம் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஸ்கீம். இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஸ்கீம் என்னன்னா டிஃபென்ஸில் வந்து இப்போ நார்மலாக லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஸ்கீம் போயிட்டுருக்கு. ஸோ 10 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. இங்கே சர்வீஸ்மேன், எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேருக்கு வந்து இது ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு ன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் சொல்லிட்டு இருந்தது. ஸோ நம்ம அந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். So first it is FDI. Normally உங்களுக்கு FDI and FPI which is covered as second topic here. I'll tell you the basics and then I'll classify the differences. Okay, so first வந்து foreign direct investment, foreign portfolio investment. கரெக்டா? இங்க என்ன வார்த்தை டிஃபர் ஆயிட்டு இருக்கு? direct portfolio which is same, foreign investment is same. so foreigners வந்து இங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காக வராங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பண்றாங்க? ஓகேங்களா? இவங்க இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் மூலியமா இந்த ஷேர்ஸ்லயோ இல்ல பாண்ட்ஸ்லயோ அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்களா, இல்லைனா டைரக்டா கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி டைரக்டா ஸ்டேக்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து வாங்குறாங்களா? இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட் மோட்டோவில் ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போயிடுறாங்களா, இல்லைனா லாங் டேர்மா நிறைய ஸ்டேக்ஸ் இந்த மாதிரி வாங்கி ப்ரொசீட் பண்றதுக்கு இருக்காங்களா? ஓகேங்களா? இது வச்சு தான் நீங்க கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க. ஓகேங்களா? ஒருவேளை நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வச்சு த்ரூ த ஸ்டாக் மார்க்கெட் இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஷேர்ஸோ இல்லை பாண்ட்ஸோ வாங்குறீங்கன்னா ப்ராஃபிட்காக வாங்குறீங்க, கொஞ்சம் ப்ரைஸ் ரைஸ் ஆனதும் நீங்கள் செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபார் த ஷார்ட் டேர்ம் ஃபார் ப்ராஃபிட்ஸ் த்ரூ ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இன் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் பாண்ட்ஸ் இல்லைனா பாண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறாங்க? ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இல்லை, நான் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி டைரெக்டாக ஸ்டேக்ஸ் ஆஃப் கம்பெனியை நான் அக்வயர் பண்ணிட்டுருக்கேன், லாங் டேர்ம்க்கு நான் இருக்க போகிறேன், ஃபிசிக்கல் அசெட்ஸ்லையோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையோ நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா தட் வில் கால் தட் ஆஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? நார்மலி 10% மார்ஜின் இருக்கும். ஓகேங்களா? இந்த 10% ஆஃப் டோட்டல் கேபிட்டல் ஈக்விட்டி வந்து அந்த ஷேர் வந்து இவங்க அக்வயர் பண்ணிட்டாங்கன்னா மோர் தேன் 10% அது வந்து FD ஆயிரும். ஓகேங்களா? இல்லை நார்மலாக ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான் பண்ணுறாங்கன்னா FPI சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ FDI இஸ் லாங் டேர்ம் அண்ட் யூல் பி த்ரூ த கவர்மெண்ட் அப்ரூவல் யூல் பி டைரக்ட்லி அக்வயரிங் த ஸ்டேக்ஸ் ஆஃப் த கம்பெனி, யூ வில் பி இன்வெஸ்டிங் இன் ஃபிசிக்கல் அசெட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி லாங் டேர்ம். அண்ட் வேராஸ் FPI இஸ் கோயிங் டு பி ஷார்ட் டேர்ம், இட்ஸ் ஃபார் ப்ராஃபிட்ஸ் அண்ட் யூல் பி இன்வெஸ்டிங் இட் இன் financial instruments and இந்த மாதிரி through the stock markets sharesல bondsல you'll be investing. ஓகேங்களா? அதுதான் என்ன FPI. ஓகே, so know the difference. அதுக்கப்புறம் domestic systemically important banks. ஓகே, domestic systemically important banks வந்து நீங்க you should be knowing here the main thing. இங்க வந்து இந்த பேங்க்ஸ் பத்தி பார்க்கும்போது too big to fail ன்னு சொல்லி வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது என்னன்னா இவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கு, இல்லை தே ஆர் இன்டர் கனெக்டட், அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இல்லைன்னா அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து கிராஸ் ஜூரிஸ்டிக்ஷனல் ஆப்ரேஷன்ஸாக போயிட்டு இருக்குன்னா
will be calling that as too big to fail banks. ஓகேங்களா, ஒருவேளை இந்த பேங்க் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா functionally if they disappoint us, டோட்டல் அந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம்லேயே வந்து there will be an effect. ஓகேங்களா, ஸோ this banks will have the capability to influence large members or large stakeholders. ஓகேங்களா, ஸோ அதுதான் சொல்லுவாங்க என்ன, too big to fail. ஸோ அந்த எக்கானமினா it will be disrupting. ஓகேங்களா, ஸோ it will be disrupting the financial system if it fails. அந்த மாதிரி important banks which will have that interconnectedness, complexity in operations, larger presence, ஓகேங்களா, cross jurisdictional operations, இதெல்லாம் இருக்கும் போது என்ன சொல்லுவாங்க, they are domestic systemically important banks ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, and இங்க நீங்க global systemically important banks are also there. ஓகேங்களா, ஸோ global systemically important banksனா என்ன, அவங்க வந்து ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா global economy itself will get disrupted. ஓகேங்களா, அந்த மாதிரி important banks இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜேபி மார்கன், அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா, பேங்க் ஆஃப் சைனா, இவங்க எல்லாம் கூட global systemically important banks சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி, இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ரெகுலேட்டர் டு ரெகுலேட் தி ஆடிட்டிங் ப்ரொஃபஷன் இன் இந்தியா. ஓகேங்களா, இப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க டிரான்ஸ்பரண்டாக இருக்காங்களா, அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் காட்டும் போதோ இல்லை அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதோ இவங்க டிரான்ஸ்பரண்டாக இருக்காங்களா இல்லையா, அவங்க அக்கௌண்டபிள் ஆக்குறோமா இல்லையா, அதுக்கு வந்து எந்த மாதிரி கைட்லைன்ஸ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும், புதுசாக எடுத்துகிட்டு வரணும். ஆடிட்டிங் ப்ரொஃபஷன் வந்து எப்படி டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அவங்க ஆடிட்டிங் வந்து நல்லா நடந்தாதான் we can make the companies be transparent and accountable. First இவங்க வந்து they should do that, right? ஸோ இவங்களை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஏஜென்சி தான் என்ன, நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. ஓகேங்களா, ஸோ இவங்க தான் they will be doing this. and இது வந்து நீங்கள் இது பார்க்கும்போது இந்த ஆடிட்டிங் ப்ரொஃபஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க புதுசாக வந்து கவர்மெண்ட்க்கு they will be recommending guidelines, இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பாலிசி சேஞ்சஸ்க்கு they will be recommending, and they will also recommending the things like ஆடிட்டிங்ல வந்து இப்படி மாற்றணும்னு சொல்லி கூட they will be recommending the government. ஸோ இது வந்து constituted under what ன்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ளீஸ் கமெண்ட் in the comment section below. ஓகேங்களா, ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஸ்கீம். ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஸ்கீம் வந்து என்னன்னா, இட் இஸ் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஓகே, இவங்க கீழே வரும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, if you retire at the same rank and if you are having the same duration of service, you will be paid uniform pension. அப்படின்னா என்ன, நீங்க வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரே ரேங்க்ல ரிட்டையர்ட் ஆறீங்கன்னா உங்களுக்கு அந்த லென்த் ஆஃப் த சர்வீஸ் வந்து ஒன்னாதான் இருக்குன்னா உங்களுக்கு கொடுக்குற போற பென்ஷனு கூட ஒன்னாதான் இருக்கும். ஓகேங்களா, அந்த யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் ஆகும்னு சொல்றது தான் என்ன, ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஸ்கீம். ஓகே, ஸோ இங்க வந்து டிஃபென்ஸ் இந்த 5 years once இதை ரிவைஸ் பண்ணுவாங்க, இந்த பென்ஷன் ஸ்ட்ரக்சர், பே ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்னிட்டி ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுல இந்த நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுற அந்த லைஃப்ஸ்னு வந்து டு என்ஷூர் தேர் டிக்னிட்டி அண்ட் செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி 10 years கம்ப்ளீட் ஆயிருக்கு அண்ட் இட் வாஸ் ஃபவுண்ட் டு பி வெரி யூஸ்ஃபுல்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, பேசிக்கலி ஒன் ரேங்க் சிமிலர் ரேங்க் அண்ட் சிமிலர் லென்த் ஆஃப் சர்வீஸ் இருந்தால் they'll be paid யூனிஃபார்ம் பென்ஷன்ஸ். ஓகேங்களா, இது மட்டும் யூ ஷுட் பி நோயிங். ஓகே, ஸோ now let us go for a quick revision. ஐ திங்க் நான் அந்த டொமஸ்டிக் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸில் நான் இந்த ஃப்ளோ டொமஸ்டிக்கலி சிஸ்டமிக் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ்னு சொல்லியிருப்பேன். தட் இஸ் ஆக்சுவலி டொமஸ்டிக் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். ஓகேங்களா, அது மட்டும் யூ ப்ளீஸ் நோ. இட் இஸ் டிஎஸ்ஐபினா டொமஸ்டிக் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ், ஜிஎஸ்ஐபினா குளோபல் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். ஓகே, ஸோ நவ் லெட் us go for a quick revision. FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அண்ட் FPI, அந்த இது டிஃபரன்ஸே நான் உங்களுக்கு இதுவாக சொல்லிடுறேன், சம்மரியாக நம்ம பேசுகிறோம்னால. ஓகேங்களா, ஸோ எஃப்டிஐனா என்னன்னா, லாங் டேர்மாக அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, ஃபிசிக்கல் அசெட்ஸ்லையோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க டைரெக்டாக கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறது வந்து they will be acquiring the stakes of the company. இந்த மாதிரி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நேச்சர் இருந்தால் that we call that as foreign direct investment.
அதே மாதிரி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர்ம் வந்து ப்ராஃபிட்ஸ்க்காக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் மூலியமா தேல் பி இன்வெஸ்டிங், தேல் பி மோஸ்ட்லி இன்வெஸ்டிங் இன் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஷேர்ஸ் பாண்ட்ஸில் தேல் பி மோஸ்ட்லி இன்வெஸ்டிங், ப்ராஃபிட்காக எப்போ ப்ராஃபிட் வருவான்னு அவங்க இது ஃபீல் பண்ணுவாங்களோ அப்போ செல் பண்ணி ப்ராஃபிட் வாங்கி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரு? ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்க. கரெக்டா? And then domestic systemically important banks. Domestic systemically important banks வந்து too big to fail ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து SBI, ICICI and HDFC திருப்பி வந்து domestic systemically important banks இவங்களும் சொல்லியிருப்பாங்க. And இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா this will be having very large presence and interconnectedness இருக்கும், and the cross jurisdictional operations இருக்கும் ஓகேங்களா, and complexities இருக்கும். ஸோ இவங்க ஃபெயில் ஆனாங்கன்னா என்டையர் ஃபைனான்ஷியல் சிஸ்டம்ல வந்து டிஸ்ரப்ஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதே மாதிரி குளோபல் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த குளோபல் லெவலில் இவங்க வந்து they fail, it will impact global economy itself ஓகேங்களா, it will disrupt global economy itself ன்னு சொன்னா they are global systemically important banks ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் அமெரிக்கா, பேங்க் ஆஃப் சைனா, இந்த JP Morgan அதெல்லாம் சொல்லுவாங்க ஓகே. அதுக்கப்புறம் நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி, இவங்க எதுக்கு? ஆடிட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ்னு வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு இண்டிபெண்ட் ரெகுலேட்டர் ஓகேங்களா. இவங்க வந்து companies வந்து they should be made transparent and accountable na auditing professionals வந்து they should become more transparent, accountable and they should stick to the guidelines okay. Only then they'll be able to audit well, only then corruption will not be there or things which are not required will not happen ஓகேங்களா. ஸோ அதுக்காக இவங்க வந்து ஃபங்க்ஷன் ஆவாங்க and they will be recommending auditingல வந்து கைட்லைன்ஸ் வந்து இப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், இது அடிக்கணும், இது பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்க பாலிசி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க ஓகே. அதுக்கப்புறம் 1 rank 1 pension ஸ்கீம், ஒரே ரேங்க்ல ஒரே லென்த் ஆஃப் சர்வீஸ்ல ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு எல்லாம் ஒரே பென்ஷன் கொடுக்குறோம் சொல்லி ஓகே. அண்ட் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் வெல்ஃபேர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் they are implementing this. So this will provide financial security and dignity to the ex-serviceman ஓகே. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ aspirants நம்ம வந்து டாபிக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறோன்னா ஃபுல்லாகவே புதுசாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து தெரிஞ்ச டாபிக்ஸாகவும் இருக்கக்கூடாது, அண்ட் அதில் ஈஸியாக இருக்கணும், டிஃபிகல்ட்டாகவும் இருக்கணும் ஓகேங்களா. ஏன்னா ஃபஸ்ட் டைமர்ஸ் வீடியோ பார்க்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு வீடியோ பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த யூபிஎஸ்சி ஜர்னியில் நிறைய நாள் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரிவிஷனாக இருக்கும் கரெக்டாக. அண்ட் இப்போ புதுசாக வரவங்களுக்கும் கற்றுக்கணும் கரெக்ட். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு டாப்பிக்காவது கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து டாபிக் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே. நாட் ஆல் நியூ டாபிக்ஸ் ஆர் நாட் ஓல்டு டாபிக்ஸ் அண்ட் not all easy and not all difficult topics ஓகேங்களா. அந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே. So keep revising this, please make best use of this initiative, do well, thank you, have a nice day.